ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்ம எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்த ஹீரோவோட ப்ராஜெக்ட் தாங்க. நம்ம குமரனோடது. குமரன் இப்போதைக்கு சின்னத்திரைக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான ஒரு அப்டேட் தான் அது. ஆனால் சின்னத்திரைக்கு வரலை அப்படின்னா வெளித்திரைக்கு வருவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதும் தெரியும். எப்போ இவரோட மூவி ரிலீஸ் ஆகும், எப்போ அதோட அஃபிஷியல் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் நம்மளோட மணி, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டான்ஸ் மாஸ்டர் மணி இருக்கார் இல்லையா, அவரோட ஃபேன்ஸ் மீட் ரீசெண்டாக நடந்துச்சு. அதில் நம்மளோட குமரன் கலந்துக்கிட்டாரு மணிக்காக. அதில் அங்கே பேசின விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிருச்சு. எஸ், அப்கமிங் மணி அண்ட் குமரன் இவங்களோட காம்போவில் நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபியூ டேஸில் அது அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோவாக நடித்து, யாராவது ஒருத்தர் ஹீரோவாக நடித்து அதில் மணியோட கொரியோகிராஃப் இருக்கும் அப்படின்னா யாரோட படத்தில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்னோட மூவியில் தான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம குமரன். அதாவது இன்ட்ரோ சாங் இல்லை ஃபுல் சாங்குமே, மூவியோட ஃபுல் சாங்ஸுமே மணி தான் கொரியோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி குமரனுக்கே தெரியாமல் குமரனோட ஒரு ப்ராஜெக்ட் மணி தான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதை அங்கே அஃபிஷியலாகவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம குமரனும் சொன்னார். ஜோடிக்கும் குமரனுக்கு மணி தான் கொரியோகிராஃப் பண்ணார் போல இருக்குது. அதில் இந்த கயிறில் ரோப்பில் ஆடுற மாதிரியான சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். மணியே பண்ண மாட்டாராம். அந்த டிஃபிகல்ட்டான டாஸ்கெல்லாம் குமரன்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். எப்படி ப்ரோ இதில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நீங்கள் பண்ணிவிடுங்க ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவாராம். அவங்களோட அந்த அண்ணன் தம்பி அந்த பாண்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கமிங் சீக்கிரமாகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். மூவி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. மணி குமரன் இவங்களோட காம்போவில் சீக்கிரமாகவே ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.